இன்னைக்கு நான் பேச போற மூவி வந்துட்டு பஞ்சதந்திரம் இல்ல பஞ்சாமிர்தம். மூவியோட டைட்டிலுக்கு கீழே பிண்டெடுத்த காமெடின்னு போட்டிருப்பாங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்கான மூவி. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, ரெண்டு அரக்கர்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு ஃபைட் தான். ஒருத்தவங்க வந்து மாரிசன், இன்னொருத்தவங்க வந்து இடும்பன். இவங்க ரெண்டு பேருமே ராமன் காலத்துல வாழ்ந்த அரக்கர்கள். இந்த ரெண்டு அரக்கர்களுமே மந்தாகினிங்கிற ஒருத்தவங்களை காதலிப்பாங்க. ஆனா மந்தாகினிக்கு மாரிசன் மேலதான் ஆசை. இந்த இடும்பன் கிட்ட இருந்து மந்தாகினியை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஒரு சாமியார் வந்து அவங்கள மேஜிக் போட்டு மாலையா மாத்தி விட்டுருவாரு. இது தெரியாத மாரிசன் வந்து இடும்பன் கிட்ட கேட்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை முத்தி போயிடும். சண்டையில மாரிசன் வந்துட்டு இடும்பனை வந்து ஒரு சிலம்பா மாத்தி தான் கால்ல அணிஞ்சுப்பாங்க. இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராவணன் வருவாங்க. மாரிசனை வந்து நான் சீத்தையை வந்து கடத்தணும், நீ ஒரு மானா வேடம் விட்டு போ, ராவணனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நான் சீத்தையை கடத்திடுறேன்பாங்க. ராவணனோட மிரட்டலுக்கு பயந்து மாரிசனும் மானா மாறி போயிடுவாங்க. ராமனோட அம்பு குத்தி அவர் கீழே விழுந்துருவாரு. கடைசியா மன்னிப்பு கேட்கும் போது ராமன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு வந்து இந்த சாபம் இருக்கும், பல நூற்றாண்டுகள் கழிச்சு நீ சாப விமோச்சனம் பெற்றுவ அப்படிம்பாங்க. அவர் அந்த சாபத்தினால பெரிய ஒரு மலையா மாறிடுவாரு. இப்போ பிரசன்ட்டுக்கு வந்தா ராஜாராம்னு ஒரு கேரக்டர் இருக்கும், டி எஸ்டேட்டோட ஓனர். அந்த ஓனருக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அவங்க எல்லாருமே அவரோட ப்ராப்பர்ட்டியை வந்து அபகரிக்கணுங்கிறதுக்காக திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த ராஜாராமோட குக்கு தான் வந்துட்டு ஸ்ரீராம்ங்கிற ஒரு கேரக்டர். ஸ்ரீராம் கேரக்டர் வந்துச்சு, அப்ப சீதா இருக்கணும் இல்லையா? இந்த ராஜாராமுக்கு பிஏவா இன்ட்ரோடியூஸ் ஆகிறவங்க தான் சீதா. மாரிசனும் இடுமனும் சாப விமோச்சனம் அடையறதுக்கு சீதாவும் மாணிக்கமும் தான் காரணமா இருப்பாங்க. இப்போ மாரிசன் வந்துட்டு சீதாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் பண்ற ட்ரபிள்ஸ் இருந்தெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இடும்பன் வந்துட்டு மாணிக்கம் கேட்கறதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. மாரிசன் எப்படி சீதாக்கு ஹெல்ப் பண்றாங்க, இடும்பன் எப்படி மாணிக்கம்க்கு ஹெல்ப் பண்றாங்கிறதா கதையே சுவாரஸ்யமா போயிருக்கும். ஒரு பெர்ஃபெக்டான மூவிங்க. நான் இந்த மூவியை ரிவாட்ச் பண்ணிட்டேன், நீங்களும் போய் ரிவாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமாஸ் அண்ட் ஸ்டப்ஸ் எல்லாம் பேசுறதுக்காக நான் உங்க ஸ்டெல்லா இருக்கேன். சினி வித் ஸ்டெல்லா பார்க்கணும்னா இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.